நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பண கஷ்டம், வறுமை, தரித்திரம் மட்டும்தான் வரும். தரித்திரம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மூத்த தேவியான மூதேவி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸ்ரீதேவியான லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. இதைத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் ஒரு சில பேர் தெரியாமே அந்த தவறுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் சரி, நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் அந்த வீட்டில் தரித்திரம், பண கஷ்டம், வறுமை, மன கஷ்டம், வீட்டில் நிம்மதியின்மை இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கதாங்க செய்யும். இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்ச தகவல். இதை ஒரு சில பேர் கண்டிப்பாக இப்போ ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுற தப்புனால மட்டும்தாங்க வீட்டில் வறுமை, பண கஷ்டம், தரித்திரமான மூத்த தேவியான மூதேவி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்கும். இதை நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல நம்ம வீட்டுக்கு ஸ்ரீதேவி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே ஸ்ரீதேவி வந்ததுக்கப்புறம் வீடு பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும். என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தால் தரித்திரம் வரும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். கீழே இருக்க ப்ளே பட்டன் ஆன் பண்ணி நீங்கள் அதை ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தாங்க.